கொஞ்சம் உங்கள பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ உங்கள மாரி ஒரு மல்டி டேலண்டடா இருக்கணும். இதுதான் நான் டெய்லி அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை டெய்லரிங். சரி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் மேம். 10th ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க உள்ள வர்றது உண்மையாவே எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு மேம். ஒரு விமனா இவ்ளோ வர்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் மேம். நம்ம அடுத்தவங்க சப்போர்ட் இல்லாம ஒரு தூரம் வர்றது. ஸோ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மேம். டைலரிங்ல ஒரு ஆசை. அதனால அது கத்துக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வருஷமா ஒரு 2, 3 எக்கு போனேன். மாலதி, என்ன லெவல் முடிச்சிருக்கீங்க நீங்க? மேம் இப்பதான் பேசிக் லெவல்ல தான் இருக்கேன் நான். ஆ. ஆரி. ஆனா என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஆரி Advance. அட்வான்ஸ். சரி. ஓகே. அதுல என்னென்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க இப்போ உங்களோட லெவல்ல? நெறைய கத்துக்கிறேன் மேம். கொஞ்சம் உங்கள பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ உங்கள மாரி ஒரு மல்டி டேலண்டடா இருக்கணும். அதுதான் மேம். நெறைய கத்துக்கணும்னு இருக்கு. ஐடில் டைம் யூஸ் பண்ணிக்கணும். வீட்ல இருந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீடியோஸ் பார்க்கறது, அதோட நிப்பாட்டாம நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ட இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. ஓகே. அவங்கள்ட்ட மைக் பேசுங்க. ஹாய் மேம். ஹாய். சொல்லுங்க. நான் பேசிக் டைலரிங் தான் படிச்சிருக்கேன். சரி. அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அதுல பிகாம் படிச்சுக்கிட்டு. எப்படி இங்க வந்தீங்க? கர்வ்ஸ்க்கு எப்படி வந்தீங்க? ஓ! என் ஃப்ரெண்ட்ல இருக்கவங்களால தான் மேம். சரி. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. டைலரிங் கத்துக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி எங்க போய் ஜாயின் பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தராங்க. நீங்க சரி கத்துக்கணும். அதனால ஜாயின் பண்ணி இப்ப நான் கத்துக்கிறேன். ஓகே. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? இம்ப்ரூவ் ஆயிருக்கு மேம். ஏன்னா எனக்கு பேசிக்கே தெரியாது எப்படி டைலரிங் யூஸ் பண்ணணும்ன்ட்டு. இப்ப நான் யூஸ் பண்ணி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே. அம்மா நான் இப்போ ஜாப் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கிறதுனால ஐ தாட் ஸ்டிச்சிங் கற்றுக்கலான்னு. எனக்கு இது லைக் எனக்கு பிடிக்கும். அண்ட் மோர் ஓவர் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்கில்லாக தான் நான் பார்க்குறேன். பட் அப்புறம் எனக்கு இது லைக் இப்போதைக்கு லைஃப் ஸ்கில் பட் மேபி இன் ஃபியூச்சர் நான் ரிசர்ச் எல்லாம் கூட கொண்டு போகலாம். அண்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் ஃப்ரம் யூ ஒன்லி. தேங்க்யூ ஸோ மச். அப்போ ஆடியோ நான் இப்போ ஒர்க் போயிட்டுருக்கேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிருக்கீங்க. 12 முடிச்சிருக்கேன் மேம். ஏன் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க? டைலரிங்ல ஒரு ஆசை. அதனால அது கத்துக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வருஷமா ஒரு 2, 3 எக்கு போனேன். அங்க பட் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. சரி. இங்க வந்தது உங்கள பார்த்தே நான் நிறைய தைக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுருக்கேன். சரி. நீங்க கத்துக் குடுக்கும்போதே உங்ககிட்ட ஒரு ஆர்வம் இருக்கு. சரி. நீங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்தே அப்படின்ற ரொம்ப ஆசை. ஓகே. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஏதாச்சும் தப்பு பண்ணா, கரெக்ட்டா பண்ணா அத பார்த்து அப்படியே ரொம்ப பெருமைப்படுவீங்க. ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பிசினஸா உங்கள மாரி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு எய்ம். தெரிக்கும். வாழ்த்தும். ஹாய் மேம். சவிதா, நான் ஜாப் தான் போயிட்டுருக்கேன் மேம். எனக்கும் டைலரிங் கற்றுக்கணும்னு ஆசை. சரி. நிறைய சர்ச் பண்ணேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க, "நீ சொல்லி தர நீ" அப்படின்ட்டு. அப்புறம் ஜாயின் பண்ணேன். உங்களோட என்கரேஜ் தான் மேம் எனக்கு. இதுதான் நான் டெய்லி அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை டெய்லரிங். சரி. மூச்சு நான் வரேன். தண்ணி கொடுங்க. கேன் வாட் பொறுமை. எங்க வீட்ல போவே கூடாது சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அதுதான். நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸா நான் வரேன் இப்போ கிளாஸ்க்கு. சரி. ஆனாலும் வீட்ல இப்பயும் போகக்கூடாது அப்படின்னா சொல்றாங்க. சரி. ஆனா அதையும் மீறி நான் கத்துக்கணும்.
எனக்கு நான் ஸ்டிச் பண்ணி போடும்போது ஃபர்ஸ்ட் என்னோட மெயின் வந்து எனக்கு நானே ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என் மெயின்ல இருந்துச்சு. சரி, அப்புறம் நீங்களோட என்கரேஜ், நீங்க பேசுறது, ஒன்னொன்னும் அந்த கேப் பண்ணுவீங்க இருக்கீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இது மாதிரி ஆகணும் அப்படின்னு தோணிச்சு. சரி, பாட்டிங்க வந்து எனக்கு மிஷின் தெரியும், ஆனா எதுல பண்ணணும், இதுல இப்ப நூல் கோக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த சைடுல இருந்து போட்டா அது நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகாது, அதெல்லாம் தெரியாது மேம். சரி, நீங்க ஒன்னொன்னும் சொல்லி கொடுக்கும்போது வீட்ல மிஷின் இருக்கு, ஆனா அதை ஆப்ரேட் பண்ண எனக்கு தெரியாது. நீங்க சொல்லி கொடுத்து உங்களோட என்கரேஜ் தான் மேம் ஃபர்ஸ்ட் எனக்கு. ஓகே, அதுதான் மேம். நான் நியர்பை டெய்லரிங் இன்ஸ்டியூட் தேடிட்டே இருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் ஆல்ரெடி படிச்சிருந்தேன். ஆனால் டைரெக்டாக ப்ளவுஸு சுடி டைரெக்டாக அங்கே படிச்சுட்டேன். அவங்க வந்து அந்த பேசிக் வந்து அவங்க சொல்லி தரல. ஏன்னா அவங்களோட இதுலேயே அந்த இது இல்லை, டைரெக்டாகவே அதை போயிட்டான். ஸோ வந்து இந்த பேசிக்கு மடித்து தைக்கிறது, ஓரம் எப்படி அடிக்கணும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த தையல் எப்படி வரணும், பிசுறு இல்லாமல் எப்படி தைக்கிறது, அதெல்லாம் நான் கற்றுக்கல. ஒரு ரோப் வைக்கிறது, ஜிப்பு வைக்கிறது, அந்த மாதிரி அடிப்படையாக உள்ளது எதுவுமே அவங்க எனக்கு கற்றுக் கொடுக்காதனால நான் டைரெக்டாக எனக்கு ஐ நோ டு ஸ்டிச் ப்ளவுஸ், ஆனால் வந்து அதில் உள்ள பேசிக் டெக்னிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பேசிக் கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபைண்டாக கொஞ்சம் தைக்க படிச்சுட்டேன். ஐ கேன் கிவ் யூ த ஃபினிஷ்டு ப்ராடக்ட். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். ஃபினிஷிங் தான். டெய்லர்டு ப்ராடக்ட் கொடுக்கல. ஐ அம் கிவிங் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. நான் என்னால் அது கொடுக்க முடியுது. என்னோட மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு தைச்சி கொடுத்தாலுமே வந்து இப்போ வெளியில் தைச்சி நான் வாங்குறதோட நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நம்ம அவங்களுக்கு உடம்புக்கு சேருது, அது பத்துதுங்கிறது நெக்ஸ்ட்டு. நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இப்போ தான். ஸோ வந்து அதை நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். பட் வந்து என்னால் ஃபினிஷ்டு கொடுக்க முடியுது, ஒரு பொட்டிக் அளவுக்கு நான் பக்காவாக கொடுக்க முடியுதுங்கிறது ஐ அம் ஹாப்பி. எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு தான். எனக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு பாபின்ல இருந்து நூல் இப்படி வெளியில் வரனால அதை ஃபிக்ஸ் பண்ணுறது இப்படி தான் உள்ளே விட்டு போடணும், மேலே இருக்கிற நூல் கீழே இருக்கிற நூல் ஈக்குவல் டென்ஷனில் வந்தால் தான் அது நல்லா தைக்கும், பிசுறு இல்லாமல். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சின்ன விஷயம், ஆனா அது உங்களை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் நிறைய லூப் அடிச்சுட்டே இருக்கும்போது என்னால் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அந்த மெஷினில் ஒர்க் பண்ணாலும் அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், மிஷின் ஆப்ரேஷன்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ அது எனக்கு இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஆமாம் ஆமாம். மிஷின் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்டிச்சஸ் சரியாக வரல அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு போவீங்களா? ஒரு 1 ஹவர்லாம் அந்த நூல் கரெக்டாக வர்றதுக்கே நான் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் சில ட்ரெஸ் தைக்கும் போதெல்லாம். கொஞ்சம் டைம் நிறைய இப்போ சேவ் ஆகுது. என்னால் இமீடியட்டாக அதை சால்வ் பண்ணிக்க முடியுது என்னால். ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. இல்லைன்னா ஒரு மெக்கானிக் கிட்ட போகணும், என் மிஷின் என்னவோ ஆயிடுச்சு. இல்லைன்னா டக்குன்னு நான் யூடியூப் போயிட்டு இது எப்படி சரி பண்ணேன்னு சொல்லிட்டு அகைன் வி ஹேவ் டு சர்ச் த. இப்போ வந்து எனக்கு அந்த பேசிக்லாம் எனக்கு ஒரு ஓகேயா இருக்கு எனக்கு. அது மாதிரி மேற்கொண்டு படிக்கும்போது இந்த பேசிக் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒவ்வொரு இதையும் இங்கே தைச்ச அந்த தையல் சம்மந்தமானது எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. நானே எனக்கு தைச்சு போட்டுக்கும் போது ஐ கேன் ஃபீல் அந்த ஒரு ப்ரௌடாக இருக்கு எனக்கு இப்போ. வெரி குட். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஃபார். நல்லா இருக்காங்க. முன்னைக்கு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க? நல்லா தான் ஸ்டிச் நல்லா தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ? இனிமே எத்தனை பண்ணுவாங்க? நிறைய பண்ணுவாங்க. அம்மா கிளாப் பண்ணலாமா? ஓகே, நீங்க அம்மு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் மேம். 10th ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வந்து உள்ளே வர்றது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் மேம். ஒரு விமனா இவ்வளோ வந்து வர்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் மேம். நம்ம வந்து அடுத்தவங்க சப்போர்ட் இல்லாமல் ஒரு தூரம் வர்றது. ஸோ வந்து ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மேம். தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா, ஆக்சுவலாக எம்இ எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட். நான் வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் என்னதான் அது படித்தாலும் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எப்படியும் நம்ம வந்து டெய்லரிங் கற்றுக்கணும், ஆரி கற்றுக்கணும் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் சர்ச் பண்ணுறப்ப எனக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வெப்சைட் எனக்கு உங்களோட வெப்சைட் தான் எனக்கு காட்டுச்சு. ஸோ அப்பயே நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். கோவிட் டைம்ன்றதுனால நான் வந்து அப்போ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட வந்து கண்டினியூ பண்ணேன். எனக்கு ஸ்டில் இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது ஃபர்ஸ்ட் டே கிளாஸு. நான் வந்து எனக்கு அது நீடிலே பிடிக்க தெரியல மேம். நான் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்துட்டேன், என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி.
ஆனா நீங்க இப்படி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தர மாதிரி நீடில்லாம் இப்படிதான் வந்து அது ஷூ மாதிரி இருக்கும். ஸோ அது ஃப்ரண்ட்ல இப்படி இருக்கும். இதை வச்சு நீங்க பண்ணுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் அது. அது கத்துக்கவே எங்களுக்கு வந்து தெரியல. பட் அது கூட வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தர மாதிரி கரெக்டா சொல்லி கொடுத்தீங்க. ஸோ என்னால் ஈஸியா பண்ண முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸ்லாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா கத்துக்கிட்டேன் மேம். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு லாங் டேர்ம் இல்லாம ஷார்ட் டேர்ம்லேயே நான் முடிச்சேன். நிறைய ப்ளவுஸ் நான் பண்றேன். எனக்கே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, நம்மளால நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கும் இப்போயே எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம இப்படியெல்லாம் பண்றோம். உண்மையாவே வந்து மேம்க்கு தான் தேங்க் பண்ணணும். நான் ஒவ்வொரு ப்ளவுஸ் பண்றப்ப யோசிப்பேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். என்ன இவ்வளோ தூரம் நீங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்ததுக்கு. இன்னும் உங்களுக்கு இன்னும் எத்தனை ஸ்டெப்ஸ் மேல இருக்கு? நான் சீக்கிரம் ரீச் பண்ணிடுவேன் ஷுவரா மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். போனா இங்க ஆரி ஒர்க் டெய்லரிங் மட்டும் சொல்லி தரத. ஒரு உமன்லாம் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்றீங்க. ஓகே. அப்புறம் நீங்க மென்மேலும் போகணும். வாழ்த்துக்கள். பாட்டா பொலிசுங்க நிறைய பேசுவீங்கன்னு நினைச்சேன். வித்தவுட் யூ நத்திங் இஸ் பாசிபிள் ஃபார் மீ புனி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாரோட நான் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் மேம் கூட. மோர் தென் 1.5 இயர்ஸ் நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சொல்லப்போனால் மேம் சிங்கிள், ஒரே லேடி தான். நிறையா எல்லாமே எடுத்து பண்ணுறது போகிறதெல்லாம் அவங்க எப்படி தான் அவங்கள வந்து டேக் அவுட் பண்ணி அவங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க ஃபேமிலியும் சரி, அவங்களும் சரி, பிஸ்னஸ் சரி, எல்லாமே ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்க. நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பான், அவங்க மட்டும் எப்படி ஒரு எந்துவாக இருக்காங்க. எங்கே ட்ராவல் பண்ணிட்டு போனாலும் அடுத்த நாள் கிளாஸ் வந்துடுவாங்க, போவாங்க. நான் எப்பயுமே சொல்லி ஒரு நாள் ஃபோன் அடித்தா இங்கே இருப்பாங்க, திடீர்னு டெல்லியில் இருக்கவாங்க, திடீர்னு திருச்சியில் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக டைமுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் லேர்ன் பண்ணிக்க வந்து அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக எப்படி கொண்டு போகணும், அது அவங்கக்கிட்ட நிறையா நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் டெய்லரிங் ஆரி பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது ஒரு பெரிய கடல் தான். அது இன்னும் நிறையா கற்றுக்கணும். நான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் தான் வந்தேன். ஆனால் இன்னும் பார்த்தா நான் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் நிறையா லேர்ன் பண்ணிக்கணும், நிறையா ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். அதில் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது அதில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஆரியும் அதே மாதிரி தான். லிமிட் கிடையாது. எஸ், லிமிட் கட்டுறது கடவுள் கிடையாது. ஓகே. கையளவு கட்டுறாதான் கடல் அளவுக்கு கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஊக்கம் வரும். நீங்க அது கடல் அளவுன்னு நினைச்சுட்டு நம்ம அதை தொடாமே இருந்தோம்னா அவ்வளவுதான். கண்டிப்பா கடலில் குதிச்சிட்டோம், கண்டிப்பாக நீந்தி வெளியே வரணும். ஸோ ஃபுல் டைமாக பண்ண முடியலனா கூட அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். சரி, ஸோ ஃபேமிலியும் சரி, இது நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணலை. வீட்டில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக டைம் பாஸாக எதாவது பண்ணணும், நேரத்தை எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்தேன். எனக்கு மெயின் காரணம் இங்கே வந்ததுக்கு வந்து எனக்கு நியர்பையாக இருக்கிறதுனால நான் இந்த ஷூஸ் பஸ் யூஸ் பண்ணது தான். எனக்கு ட்ராவலிங் ரொம்ப தூரம் போய் கற்றுக்கணும் அந்த இன்டென்ஷன் கூட கிடையாது. சரி, நியரஸ்ட்டாக இருக்குது, போகணும், நம்ம டைம் சேவ் பண்ணணும், அதே மாதிரி கரெக்டாக வீட்டுக்கு வரணும், பிள்ளைய பார்த்துக்கணும், அந்த இன்டென்ஷன்றதுனால தான் நான் இது கொஞ்சம் ஃபோக்கஸாக நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறேன். இன்னும் நிறையா சொல்லணும். அந்த ரவுண்ட் வரும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பி வித் மீ ஆல்வேஸ். சாரி, ஆக்சுவலி நான் ஒரு பி ஸ்டூடெண்ட். சரி, மேரீடு தான். சரி, ஐ ஹேட் 2 கிட்ஸ். சரி, என்னோட செகண்ட் கிட்க்கு வந்து 1 இயர் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஹஸ்பண்ட் கூட. இந்த பர்டிகுலர் அந்த ஷார்ட் டைமை வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரி ஆர் டெய்லரிங் சூஸ் பண்ணேன். நிறைய இடத்துல நான் சர்ச் பண்ணேன். பட் மேம் கிட்ட வந்து பேசணும் அந்த கான்ஃபிடென்ட்டு எனக்கு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சேம் அவங்க சொன்ன மாதிரி தான். எனக்கு அந்த லீடில் பிடிக்கிறதுக்கு கூட தெரியாது. அந்த கிளாஸுக்கு அடியில் என்ன பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அப்படி குனிஞ்சு பார்த்துட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே அப்படின்ட்டு மேம் எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ராவே இது சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சின்ன ஒரு கால் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் சொல்கிறேன். ஐயோ, ஒரு உமன் எப்படி சொல்கிறது, மேம் வந்து ஒரு ஆல் ரவுண்டர். எப்பயுமே நான் வீட்டு சொல்லிகிட்டே இருப்பேன், அவங்களுக்கு நான் ஆல் ரவுண்டர் தான் பேரே வச்சுருக்கேன். எல்லாமே என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கற்றுக்கணும், அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டு, டைம் லிமிட்டு எதுவுமே கிடையாது மேம்க்கு. எப்பயுமே கற்றுக்கணுன்ற அந்த ஒரு தாட் மேம்க்கு இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் சொல்லித்தரணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே ஃபுல்ஃபில்லாக சொல்லித்தரணுன்றது நினைப்பாங்க. அதுதான் நான் அவங்களோட சக்ஸஸாகவே நினைக்கிறேன். இவ்வளோ
ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கெட் பண்ணதுக்கு ரீசனே நான் அதுதான் நினைக்கிறேன். ஒரு என் ஸ்டூடெண்ட் இவங்க இவ்வளோ கற்றுக்கணும் இவ்வளோதான் நீ அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்களால என்ன முடியுமோ எல்லாமே சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு மேம் கிட்ட ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மம்மி. என்னோட சப்போர்ட் எப்போ உங்களுக்கு உண்டு. நீங்க எங்க இருந்தாலும் சரி, மைசூர், பெங்களூர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி. ஓகே கனெக்டட். தேங்க்யூ மறுபடியும். குட் ஈவினிங் ஜெயா. சொல்லுங்க. பேசிக் டெய்லரிங்கும் ஆரியும் முடிச்சிருக்கேன் மேம். அப்புறம் ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன். ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங். சரி, பேசிக்கும் ப்ளவுஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் வந்து நீங்க பேசிக் வந்துட்டு ப்ளவுஸ் பிடிக்கும்? பேசிக் தெரிஞ்சாதானே எல்லாமே தைக்க முடியுமா? ப்ளவுஸ்ல இருந்து மற்றது எல்லாமே. சரி. பேசிக் நான் ஃபர்ஸ்ட்டும் ஒரு ஊர்ல மேரேஜ்க்கு முன்னாடி போயிருக்கேன். பேசிக் இல்லாமல் வெறும் ப்ளவுஸ் மட்டும் போனதுனால என்னால் தைக்கவே முடியல. உங்கள் கிளாஸ்க்கு வர வரைக்கும் வந்த பிறகு தான் பேசிக் கற்றுக்கிட்ட பிறகு தான் அந்த ப்ளவுஸே தைக்க முடியுது என்னால். சரி. நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டாலும் நீங்கள் எப்போ டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுறீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் வேறு எந்த இடத்துலையும் அந்த மாதிரி வர சொல்ல மாட்டாங்க. சரி. நீங்கள் தெரியலன்னா வந்து கற்றுக்கங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கற்று தரீங்க. ரொம்ப அது ஹாப்பியாக தான் இருக்கு. ஆல்வேஸ் வெல்கம். வேற யாரை விட்டா? ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னுடைய இவங்க எங்கள் ஒய்ஃபு அவங்க வந்து பேசிக் தான் முடிச்சிருக்காங்க. பேசிக் முடித்தாலுமே இடையில கொஞ்சம் கேப் விழுந்துச்சுங்க. ஆனால் வந்து மறக்காமல் காண்டாக்டில் இருந்துகிட்டே இருக்குங்க. நான் உங்களை வந்து அவங்களும் அவங்கள வந்து வாட்ஸ்அப் இதிலெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, யூடியூப்லலாம். இவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த பழைய ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வர வச்சு சர்டிஃபிகேட் கொடுத்து என்கரேஜ் பண்ணி அவங்களோட அவங்கள என்கரேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே எத்தனையோ இது பார்த்துருக்கேன். இந்த மாதிரி யாரும் எங்களை கூப்பிட்டதில்லை. யாரும் கூப்பிட்டதில்லை, யார் இப்படி என்கரேஜ் பண்ணதில்லை, இன்ட்ராக்ட் பண்ணதே கிடையாது. ஓகே. சும்மா கமர்ஷியலாக இருக்கும். அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாத்தையும் வர வச்சு அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனது. பசங்க காலேஜில் படிக்கிறனால தான் இடையில வர முடியாமல் போயிடுச்சு. இது இப்போ எல்லாம் முடிச்சுட்டாங்க. இனி ஃபர்தராக வந்து கன்டினியூ பண்ணிடுவாங்க. தாராளமா. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க தையல் மிஷினே வாங்கினாங்க. பேசிக்லேருந்து கற்றுட்டு வராங்க. ஓகே. எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். வெரி ஹாப்பி. போயிருக்கேன். சவுண்டு மைக் பக்கத்தில் நிறைய டைலரிங் கிளாஸ்லாம் போயிருக்கேன். பட் எனக்கு வந்து சரியா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஏன்னா என்னால் ஃபினிஷிங் அந்த கரெக்டாக வராது. ஸோ நான் வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு இது இருந்தது. இப்போ நான் யூடியூப்பில் பார்க்கும்போது நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டது என்னென்னா நல்ல ஃபினிஷிங் வந்து கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் ஒரு ஓரம் அடிக்க கூட எனக்கு தெரியாது எவ்வளோ கிளாஸ் போனாலும் சரி. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு ஓரம் அடிக்கிறது கூட ஒவ்வொரு இன்ச்சஸ் சொல்லி தரீங்க. 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஒரு சாரி ஓரம் அடிக்கிறதுனா கூட கரெக்டாக அந்த இன்ச்சஸ் பார்த்து நான் அதை அடிக்கிறேன் நான். ஸோ நான் திருப்பி நடுவில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. நான் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ நான் திருப்பியும் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். வெல்கம். தேங்க்யூ. ஐ ஆம் ஹாப்பி டு see you. சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு ஹாபியாக தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஹாபிக்கு மேலே இது வந்து தெரப்பி மாதிரி தான். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அந்த மாதிரி தான். நான் வந்து கூகுளில் தான் கர்வ்ஸ் டிசைன் அகாடமி வந்து பார்த்தேன். சரி, இங்கே கிட்ட இருக்குது. எனக்கு நான் கீழக்கோட்டையில் இருக்கிறதால கிட்ட இருக்குன்னு வந்தேன். ஆனால் நான் வந்து கர்வ்ஸ் டிசைன் அகாடமி சூஸ் பண்ணதுக்காக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஸ்விமிங் கற்றுக்கிறதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் மாதிரி, நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி உங்ககிட்ட வந்து பேசும்போதே ஒரு ஹாப்பி ஃபீலிங், ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும். ஓகே. நான் வந்து இன்னும் உங்கள் கூட ஜேர்னி இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பேசிக்கு தான் கற்றுருக்கேன். அதுக்கு மேலே இன்னும் அட்வான்ஸ்டாகவும் கற்றுக்கணும்னு ஆசை. நீங்கள் எப்போவுமே உங்களோட நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு கர்வ்ஸ் எப்போவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ எனக்கு வயத்தா சூஸ் பண்ணாங்க. இது மாதிரி கர்வ்ஸ் அகாடமி இருக்குது, நல்ல கூகுளில் நல்ல ரேட்டிங் இருக்குது, நான் போய் கற்றுக்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சப்போர்ட் பண்ணேன். சரி கற்றுக்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க ஹோம் ஒர்க்லாம் ரொம்ப சின்சியராக பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், தெரிஞ்சாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம்
பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு தச்சு காட்டும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படி. தேங்க்யூ மேம். ஓகே சார். தேங்க் யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். அடுத்தது நம்மளோட என்ன பேசிக் கோர்ஸ் முடிச்சிருக்கோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகே. என் பேர் சாய்லக்ஷ்மி. நான் வந்து இப்போ ஒரு டாக்டரேட் ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணியிருக்கேன். பிஹெச்டி ப்ரோக்ராம். ஸோ அங்கே தான் படிச்சுட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் விஐடி காலேஜில். நான் வந்து இங்கே பேசிக் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு பெருசாக மிஷின் பற்றி எதுவும் தெரியாது. ரொம்ப பேசிக்னால் ரொம்ப பேசிக் எதுவுமே தெரியாது. நீடல் கூட பிடிச்சி எதுவும் பண்ணது கிடையாது எதுவும் இல்லை. என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணாங்க. நான் இங்கே வந்து மேம் பேசுனது கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சது. ஓகே நல்லாயிருக்கும் டெய்லரிங்னு வந்தேன். அதுக்கப்புறம் மேம் ரொம்ப பேசிக்காக சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்காமல் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒன்றுமே தெரியாதுன்னு தான் தெரியும். ஆனாலும் ஓகே ரொம்ப பேசிக்காக சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ரொம்ப டவுட்டு கேட்டு மேமையே ஒரு மாதிரி ஆக்கியிருக்கேன். அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன். இந்த பொண்ணு எப்படி எங்கள் அம்மா கேட்பாங்க இவங்கெல்லாம் எப்படி அந்த கிளாஸில் மேய்க்கிறான்னு இவ்வளோ டவுட் கேட்குறீங்க அப்படின்னு. ஆனால் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப மைன்யூட்டானது விஷயம்லாம் கூட சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப மோட்டிவேட்டிங் ஆகி எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாமல் ஒரு மிஷின் இருந்தது. அதுக்காக தான் சேர்த்து விட்டாங்க. அது இப்போ நான் அதை எடுத்து இப்போ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஸ்டிச் பண்ணுறேன். இது ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு. மேம் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இது வரைக்கும் மேம் இப்படி கூட மூஞ்சி சுழிச்சு என்னம்மா அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. ஒரு சிரிச்ச பேஸோட ரொம்ப என்கரேஜிங்காக சொல்லுவாங்க. ஸோ அதுவே எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். நான் அதே இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிஷின் இன்னும் ஓடிட்டு இருக்கு. இப்படிதான் போயிடுச்சு. ஓகே தேங்க்யூ மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி பிக்